இன்னைக்கு வீடியோவில் ஒரு தோட்டத்தில் ஒரு குட்டி டிராக்டர் தாங்க மினி விளாக்கா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த டிராக்டரை எப்படி ஓட்டுறதுன்னு நான் சொல்லி தர போகிறேன். மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்ன பையனாக இருக்கும்போது டிராக்டரில் பயங்கரமாக ஏறி விளாண்டுருக்கீங்க. அது பெரிய டிராக்டர், இது சின்ன டிராக்டர் இருக்குது. ஒரு 10வது படிக்கிற பையன் கூட இதில் ஓட்டிடலாம் போல். ஆனால் இந்த டிராக்டர் ஓட்டுறதுக்குமே லைசன்ஸ் வேணும். நம்ம இந்த டிராக்டரை ஒரு மினி விளாக்கா எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்துருவோம், என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துருவோங்க. இந்த டிராக்டர் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக குட்டியாக அழகாக இருந்துச்சு, கம்பேக்டாக இருந்துச்சு. நானும் ஏறி ஓட்டலாம்னு பார்த்தேன். ஆனால் இதில் ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்களா, ரொம்ப குட்டியாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலரில் ஒரு கம்பி எனக்காக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சிலேட்டருங்க. கையிலேயே ஆக்சிலேட்டர், அதாவது பெரிய டிராக்டர்லையுமே கையில் ஆக்சிலேட்டர் இருக்கும், கால்லேயே ஆக்சிலேட்டர் இருக்கும். அதே மாதிரி சின்ன டிராக்டர்லையுமே கையிலே ஆக்சிலேட்டர் இருக்குது, கால்லே ஆக்சிலேட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, முதல்லாம் கீரில் வந்து ரிவர்ஸ் கீர் தனியாக கொடுத்துருப்பாங்க, ரிவர்ஸு ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி தனியாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படி தனியாக இல்லாமல் ரிவர்ஸ் கீர் தனியாகவே கொடுத்துருக்காங்க கார் மணிக்கு. இது வந்து பின்னாடி இருக்குல்ல ரொட்டேட்டரு, இந்த மாதிரி உழவு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் மாட்டுவோம்ல, அந்த இதுக்கான ஆப்ஷனுங்க. இது வந்து 1 2 3 4 5ன்னு சொல்லி மொத்தம் 7 ஆப்ஷன் மேலே இருக்குது. கீழே வந்து 4 இருக்குங்க. இதில் வந்து மொத்தம் 3 கீருங்க. 3 கீரு, ஒரு நியூட்ரலு, ஒரு ரிவர்ஸ் கீர், மொத்தம் 3 கீர் இருக்குங்க. அப்படியே சீட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து லோ, மீடியம், ஹை, நியூட்ரல்னு இருக்கா, அந்த இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோலுங்க. அதாவது டிராக்டர் இவ்வளோ வேகமாகத்தே போகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது பெரிய டிராக்டர்லாம் முயல் வேகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்து லோ, மீடியம், ஹைன்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரேக்குங்க, 2 டபுள் பிரேக்கு வந்து, இது வந்து டபுள் பிரேக்கு. இந்த டபுள் பிரேக்கை இணைக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது வந்து கிளச்சை பார்த்துட்டு எங்கடா ஆக்சிலேட்டரே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேனா ஆக்சிலேட்டர்னு கேட்டேன். அந்த மேலே இருக்க அந்த புட்ரஸர் வந்து உடஞ்சிருக்கும் போல். அந்த கம்பி எனக்கா இருக்குல்ல, அதுவும் இதுவும் ஆக்சிலேட்டர் கையிலையும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, கால்லையும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த பக்கத்தில் இருக்க கம்பி என்னதுன்னா அப்படின்னு கேட்டேன். இந்த கம்பி வந்து பிரேக்கை லாக் பண்ணுறது, அதில் டபுள் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பியை மிதிச்சுட்டு அந்த டபுள் பிரேக்கை நம்ம மிதித்தோம்னா 2 பிரேக்கும் லாக் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் டபுள் பிரேக் யூஸ் ஆகுமாங்க. பயங்கரமான ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் அப்படியே சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டர் மாதிரி இருந்துச்சு. என்ன அதுன்னு கேட்டேன். டெய்லர் தூக்குறதுக்கு வைக்கிறதுக்கு லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெய்லர் தூக்குறதுக்கு இதை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த குட்டி ட்ராக்கெட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்க. இந்த லோ, மீடியம், ஹைன்னு இருக்குல்ல, இந்த லோவில் வச்சோம்னா பையாக போங்க. சீட்டுக்கு அந்த பக்கம் ஒரு 7 நம்பர் வரிசையாக போட்டு வச்சுருக்கேனே, அது என்ன அதுன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், இந்த புல்டோசர்லாம் அந்த கொக்கி இருக்கும்ல தம்பி, அந்த மாதிரி அந்த கொக்கியை வந்து கையை வளைக்கிறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து அந்த கையை மேலே ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது உழவு ஓட்டுறதுக்கு பின்னாடி இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த ஆரஞ்சை நம்ம சொல்லியாச்சுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் மஞ்சள் இருக்குன்னா அது என்னதுன்னு கேட்டேன். ரொட்டேட்டர்னாரு, அதாவது பின்னாடி உழவு ஓட்டுறதுக்கு ரொட்டேட்டர்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த ரொட்டேட்டருக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது 480 டிகிரி 540 டிகிரின்னு அதில் கீழே இருக்கும். அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. கீர் பார்த்தீங்களா, இந்த கீர் தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. காருக்கு இருக்க மாதிரியே இருக்குங்க கீரு. முதல்லலாம் இப்படிலாம் இருக்காது. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி தனியாக அதுக்குன்னு ஒரு கீர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுலேயே ரிவர்ஸு, நியூட்ரலு எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த டிராக்டர் மட்டும் ஓட்டி பழகிட்டேன்னு வச்சுக்கோங்க, டாரஸ் முதற்கொண்டு ஓட்டலாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குங்க. அதுக்கப்புறம் சரி இண்டிகேட்டர் எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்படியே நம்ம அந்த ஸ்டேரிங் கீழே இருந்துச்சுங்க. சூப்பராக கொடுத்துருந்தாங்க சுவிட்சு, இந்த பக்கமும் இந்த பக்கமும். இப்போ இருக்க பைக்கில் இருக்க மாதிரியே இருந்துச்சுங்க. இப்போ புதுசாக வந்திருக்க பைக்கில் PS6ல் இருக்க மாதிரியே இருந்துச்சு. கீழே மேலே சென்டரில் வந்து பார்க்கிங் கிளாம்பு, அதாவது நம்ம பார்க் பண்ணுறப்ப இந்த இண்டிகேட்டரை போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு எதுக்கு பார்க்கிங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணாவை எடுத்து, நான் போதும்ண்ணா நீங்கள் உள்ளே ஏற்றி நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓட்டி பார்க்கணுன்னு தான் ஆசை. ஆனால் என்ன, நமக்கு ஓட்ட தெரியாமல் எங்கிட்டு கவுத்திட்டோம்னா, அதனால தான் அவரை ஓட்ட சொல்லிட்டேன். அடுத்து நம்ம இதை ஓட்டி பார்க்குறோங்க. உண்மையிலேயும் ஓட்டி பார்க்குறதுக்கு ஒரு நாள் போகிறோம். அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேங்க. மறந்துடாமல் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.